டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்றைக்கு புற்றுநோய்களுக்கான அறிகுறிகளும் அதற்கான அணுகுமுறை பற்றியும் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே இன்னைக்கு புற்றுநோய் அப்படிங்கிற வார்த்தை நம்மிடையே அச்சத்தை ஏற்படுத்துகிறது. அச்சப்படாமல் அதை எப்படி அணுக வேண்டும், எப்படி வராமல் தடுக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, பொதுவான ஒரு 10 அறிகுறிகளை புற்றுநோய்க்கான அறிகுறிகளாக நம்ம சொல்கிறாங்க. என்னென்னு பார்க்கலாம். திடீரென்று எடை இழத்தல், அதாவது உடம்புல வெயிட் குறைஞ்சிட்டே போகுது. இது என்னென்ன காரணத்தில் இருக்கலாம்? சர்க்கரை நோயில் இருக்கலாம், அல்லது சரியான உணவு எடுத்துக்கலன்னா இருக்கலாம், தூக்கமின்மையினால் இருக்கலாம், மன அழுத்தத்தில் இருக்கலாம். அது மாதிரி பல காரணங்கள் இருக்கலாம். இந்த காரணங்கள் எதுவுமே இல்லாமல் நல்லா சாப்பிட்றாங்க, இருந்தாலும் எடை இழக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதற்கான பரிசோதனையை செஞ்சுக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, திடீரென்று அந்த உணவு செரிமானத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள். எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா, அதிகமான வயிற்றுப்போக்கு நமக்கு எப்போ ஏற்படும்? ஒரு கிருமி தொற்றுனால இருக்கலாம், அல்லது ஒவ்வாத பொருட்கள் சாப்பிட்டா இருக்கலாம். இதற்கு மாறாக ஒரு தொடர்ந்து வயிற்றுப்போக்கு இருந்துகிட்டே இருக்குது, மருந்துகள்னால் கட்டுப்படவில்லை, அல்லது மருந்துகள் கொடுத்தா கட்டுப்படுகிறது, திருப்பி வருகிறது அப்படிங்கிற கண்டிஷனில் கண்டிப்பாக நம்ம கொலனோஸ்கோப் போட்டு நம்ம வயிற்றுப்போக்குக்கான காரணத்தில் ஏதேனும் புற்றுக்கிருமிகளோ அதாவது அதற்கான பிரச்சனைகளோ இருக்கா அப்படிங்கிறது பார்த்துக்கணும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மலம் சரியாக போயிட்டே இருக்கும், திடீரென்று மலச்சிக்கல் இருக்கும், மலச்சிக்கலுக்கான மருந்துகளை எடுத்துக்குவாங்க, இருந்தாலும் அது சரி வராது. அப்படி கொஞ்சம் வயதானவர்கள் மலச்சிக்கல் திடீரென்று ஏற்படுகிறது அப்படின்னா அவங்களும் பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது. அதற்கு அடுத்தபடியாக இரத்த சோகை. பொதுவாக நம்ம நாட்டில் பெண்களுக்கு அதிகமான இரத்த சோகை இருக்குது. ஆனால் நல்ல உணவு எடுத்துக்கிறாங்க, எல்லா மருந்துகளும் சரியாக எடுத்துக்கொள்கிறார்கள், இணை நோய்கள் எதுவுமே கிடையாது, இருந்தும் திடீரென்று இரத்த சோகை ஏற்படுகிறது. அதற்கு காரணம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அது புற்றுக்கான அடிப்படை காரணமாக இருக்குமோ என்பதை பரிசோதிப்பது மிகச்சிறந்தது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, சிறுநீர் போவதில் ஏதாவது மாற்றம் இருக்குது, அதாவது சிறுநீருடன் ரத்தம் கலந்து போகிறது, அல்லது அதோட தடைப்பட்டு போகிறது, அதோட நிறம் மாறுகிறது, இப்படி ஏதேனும் சிறுநீர் சார்ந்தது இருந்தாலும் நம்ம அதற்கான செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. கடைசியாக பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கான மிக முக்கியமான அறிவுரை அப்படின்னு பார்த்தோம்னா, மாதவிடாய் நின்ற பிறகு அவர்களுக்கு 1 வருடம் கழித்தோ அல்லது 2 வருடம் கழித்தோ அவர்களுக்கு இரத்தப்போக்கோ அல்லது சில துளிகள் இருந்தாலும் கண்டிப்பாக கருப்பையை நம்ம பரிசோதனை செய்யணும். நான் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் பொழுது நிறைய வயதான பெண்கள் வருவாங்க. நான் சூடான உணவு சாப்பிட்டேன், லேசான இரத்த கசிவு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக பரிசோதனை செய்யும் பொழுதுதான் மாதவிடாய் நின்ற பிறகு அவர்களுக்கு இரத்த கசிவு இருந்தால் அது புற்றுநோய்க்கான மிக ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா, வெள்ளைப்படுதல். பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் என்பது ஒரு சாதாரண தொற்று கிருமியாக இருக்கலாம், அல்லது மாதவிடாய் காலத்துக்கு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னால் வெள்ளைப்படுதல், இதெல்லாம் இயற்கையானது. ஆனால் எப்பொழுதுமே வெள்ளைப்படுவது கூட ரத்தம் கசிந்து வெள்ளைப்படுகிறது, மாதவிடாய் நின்ற பிறகும் வெள்ளைப்படுகிறது அப்படின்னா அந்த கருப்பை வாயில் ஏதேனும் புண்கள் இருக்கா, தொற்று கிருமிகள் இருக்கா, அல்லது நம்ம புற்று சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக பரிசோதனை செய்ய வேண்டும். அதே மாதிரி பெண்களுக்கு மார்பகங்களை கண்டிப்பாக சுய பரிசோதனை செய்யணும், அல்லது ஸ்கேன் மூலமா பரிசோதனை செய்யணும். சில சின்ன கட்டிகள் தானே அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. பொதுவாகவே மார்பகத்தில் சின்ன சின்ன கட்டிகள் ஏற்படுவது இயல்பு, அது கொழுப்பு கட்டியாக இருக்கும். ஆனால் பல நேரங்களில் அது புற்று கட்டியாக மாறாமல் இருக்கணும்னா அதற்கான பரிசோதனை கண்டிப்பாக நம்ம செய்யணும். சரி, இவ்வளவு நம்ம பார்த்துட்டோம். இதை வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம பல முறைகளை நம்ம பின்பற்றலாம். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, புகையிலை புகைப்பவர்கள் கண்டிப்பாக புகையிலை, மது இது எல்லாத்தையும் கண்டிப்பாக நிறுத்தணும். ஏன்னா இது நேரடியான காரணமாக அமைகிறது. அப்புறம் ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ்க்கு எதிராக நமக்கு இன்ஜெக்ஷன்ஸ் வந்துருச்சு, அதை பயன்படுத்தும் பொழுதும் நம்ம தடுக்கலாம். அப்புறம் கண்டிப்பான வாழ்வியல் மாற்றங்கள் தான். என்னென்னா, அதிகமான நார்சத்துள்ள பொருட்கள் எடுத்துக்கணும், உடற்பயிற்சி கண்டிப்பாக அவசியம். ஏன்னா உடல் எடை கூடும் பொழுதும் பல வகையான புற்றுநோய்கள் வருவதற்கு அது அடித்தளமாக அமைகிறது. எப்பொழுதும் இயற்கையான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்புறம் இந்த இடத்துல மன அழுத்தம் என்பது மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. ஏன்னா நம்ம மனம் சார்ந்தது தான் உடல். எப்பொழுதும் ஒரு அழுத்தத்தில் இருக்கும் பொழுது நம்மளுடைய செல்களில் மியூட்டேஷன் அடைகிறது, தாதுக்களில் நிறைய வித்தியாசம் ஏற்படுகிறது. இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தாதுக்களில் இருக்க மியூட்டேஷன் அடையும் பொழுது அது புற்றுக்களாக வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதற்கப்புறம் பழங்களில் வைட்டமின் சி நிறைந்த பழங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆயுர்வேதம் என்றைக்குமே வாழ்க்கை முறையை தான் அடிப்படையாக சொல்லியிருக்கிறது. எப்பொழுதும்
முழுவதும் தினச்சரியை தினமும் கடைபிடிக்க வேண்டிய முறைகள், நம்மளுடைய மலம் சரியாக போகணும், பசித்தீ சரியாக இருக்க வேண்டும், சரியான நேரத்தில் தூங்க வேண்டும், இப்படி தினசரி கடைபிடிக்க வேண்டிய முறைகள், வயிற்றை சுத்தமாக வைத்துக்கொள்வது, நம்மளுடைய பஞ்சகர்மா அப்படிங்கிற மெத்தட்ஸை கரெக்டாக பயன்படுத்தும் பொழுது நமக்கு புற்றுநோய் வராமல் கண்டிப்பாக தடுக்க முடியும். சரி நேயர்களே, இன்றைய பதிவில் புற்றுநோய்க்கான சில தடுப்பு முறைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.